birthday to you. Happy birthday to you. नी पोस्ट कोड Hi guys, welcome back to இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா என்னோட நியூ ஹேர் ஸ்டைல். ரெடி எல்லாரும் எப்படி இருக்காங்க गाइस கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு. இப்போ அத யாரு கேட்டா அரே மாக்கஸ் என்ன நல்லா வச்சு செஞ்சிட்டா. சரி இந்த வீடியோ எதுக்காக சொல்லு பாப்போம். எங்களுடைய சொல்ல வரல गाइस எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூர் வீடியோ. நாங்கள் மும்பை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆகுது. இப்போ நேரம் ஆகிட்டு நைட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு நைட்டுக்கு பிளேசஸ் உங்களுக்கு காமிக்க இங்கே சுற்றி என்ன இருக்குன்னு போகலாமா. இங்கே இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா. எல்லாம் நாங்கள் ரெடி ஆயாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் गाइस. எதில் போகிறோம் சொல்ல பார்ப்போம். பைக்கில் நீங்கள் என்னோட யமா பைக் எம்மா கேடிஎம் என்னோட புல்லட் வண்டி இங்கே காமிக்கிற பாருங்க. அதில் நாங்கள் இப்போ போக போகிறோம். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் गाइस. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வண்டியில் உட்காந்துட்டோம். இப்போ போக போகிறோம். ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜர்னியை. எல்லோரும் எங்கள் வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா என்ஜாயாக இருக்கும். இது 90 ஃபீட் ரோடு. தாராவி 90 ஃபீட் ரோடு. அது காமராஜ் ஸ்கூல் இருக்கு. இதான் நம்ம 90 ஃபீட் ரோடு. எப்படி இருக்கு பாருங்க गाइस. இதான் நம்ம ரோடு என்ட்ரி. நம்ம தாராவிக்கு 90 ஃபீட் ரோடு. இங்கே காமராஜ்குள்ளே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன். ஊரில் எப்படி இருக்காது, இங்கே தான் இப்படி இருக்கும் சிட்டியில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் போக பாருங்கன்னா இப்போ நம்ம ரிவீல் பண்ணல. பாருங்கள் எப்படி இருக்குது லொக்கேஷன். சிக்னலில் நின்று இருக்கோம். எப்படி இருக்க பாருங்கள். நம்ம 90 ஃபீட் ரோடு நான் சுற்றி காமிச்சிருப்பேன். எதான் கன்ஜஸ்டடாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி சைடில் அப்படி கிடையாது. இங்கே தான் இப்படி நான் பார்க்கல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். மக்களே நான் உங்களுக்கு இங்கே பில்டிங்ஸ் எல்லாம் காமிக்க. நம்ம திருநெல்வேலி சைடில் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாடி எவ்வளோ மாடி இருக்கோ சொல்ல பார்ப்போம். 15 மாடி 20 மாடி 50 மாடி 75 மாடி. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ வந்திருக்கு 75 80 மாடி வந்திருக்கு. நான் உங்களுக்கு பில்டிங்ஸ் காமிக்கிறேன்.
போஸ் கொடு. நீ சும்மா போ, இது கூட வாய்ப் பண்ணு. இவங்க வந்து சாங் நல்லா படிச்சிருந்தாங்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஹிந்தி தான், ஆனால் எங்களுக்கு புரியலை. நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கைஸ், மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அந்த பையன் எவ்வளோ சூப்பராக படித்தானே. நல்லா இருந்துச்சு, வாய்ப்புகள் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அன்றைக்கி அப்படி தான் எல்லோரும் வந்து இங்கே உட்காந்து அப்படியே வாய்ப் சீல் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடலில் எப்படி எவ்வளோ தூரமாக இருக்கோன்னா, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, இங்கே வந்து எல்லாமே வீடு சுற்றி கடல் தான். பார்த்திங்கன்னா இது நான் இப்போ இருக்கிறது வந்து தாதர் சிவாஜி பார்க். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எக்தம் எப்படி இருக்குது இங்கே உட்காந்து, எப்படி இருக்குது உனக்கு, என்ன ஃபீல் இருக்குது? நல்லா இருக்குது. எக்தம் மனசு சைலண்ட்டாக எக்தம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து என்ன வாங்க போகிறோம்? நாங்கள் கேக் சர்ப்ரைஸாக கேக் வாங்க போகிறோம். நாங்கள் கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் போய் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், கேக்கு வெட்ட போகிறோம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், போகலாம் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு. இது பார்த்திங்கன்னா சிவாஜி பார்க். நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் அப்படியே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் இப்போ ரிவீல் ஆகும். லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் நாங்கள் சொல்கிறோம். போகலாமா? வண்டி ஓட்டுறது முக்கியம், அதுக்கப்புறம் கேமரா சேஃப்டி முக்கியம். மக்களே, நாங்கள் இப்போ அடுத்த லொக்கேஷன் ஆக்சுவலி நான் பைக் பார்க்கிங் கிடையாது. ஸோ நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்ப்போம். சர்ச்சு இது வந்து மைமில் ஃபேமஸ் சர்ச் பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் சர்ச்சு, சென்ட் மைக்கேல் சர்ச். இந்த உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், நல்லா இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க கூட வீடியோ எடுக்க கூட சொல்லிட்டாங்க. அதான் தெரியாமல் வீடியோ சுட்டுட்டு வந்துட்டேன். எப்படி இருந்துச்சு சர்ச்சுக்குள்ளே, எப்படி இருந்துச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக் வாங்க போகிறேன். போகலாமா? நாங்கள் கேக் கடைக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாக்காக கேக் வாங்கிட்டு எங்கே பாருங்கள். இப்போ கேக்கை பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. கேக் வாங்கிட்டோம். கேக் வாங்கிட்டோம். இப்போ போய் எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து ஒரு பார்ட் வைஸ் வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களால் வேறு லொக்கேஷனுக்கு போக முடியல, ரொம்ப லேட் ஆகிட்டு. மணி பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிட்டு, 10:10. ஸோ எங்களுக்கு இப்போ வீட்டுக்கு போகணும். ஸோ இப்போ அம்மாவுக்கு மட்டும் கேக் வாங்கி நான் வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணுறது உங்கள் சீன்ஸ் காமிக்கிறோம். கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு கேக் கொண்டு வந்ததை டைரெக்டாக பார்த்துட்டு அங்கே வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. கேக் வெட்ட போகிறோம். அத்தைக்கு பிறந்த நாள், வாங்க கேக் வெட்டுறதுக்கு. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சி நீ யாருமே
வந்தபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. புரட்டி போட்டு அடிக்காம மாமையோடு மக்களே, எங்க வீடியோ இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு செலிப்ரேட் எல்லாம் பண்ணியாச்சு. பர்த்டே கிட்ட எல்லாமே கொண்டே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இடத்துல சுத்த முடியல. ஏன்னா டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகிட்டு வீட்டுக்கு வர கேக் வெட்ட எல்லாமே. எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? எப்படி இருந்துச்சு கேக் பர்த்டே? சூப்பராக இருந்தது. எல்லாரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் எங்கள் லட்சியம் என்ன அதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம்.